ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேங்க, பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 40 இன்ச்சு ப்ளவுஸு, 40 இன்ச்சு பாடிக்குள்ள ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு சொல்கிறேங்க, பாருங்கள். இப்படி வச்சுக்கணும் துணியை. அப்படியே ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 14 இன்ச்சு இறக்க வச்சுக்கணும். இன்ச்சு இறக்க வச்சு இது ஒரு மார்க் போட்டுக்கணும். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக 14 வைக்கிறேன், நீங்கள் வந்து 13 கூட வைங்க. மார்க் போட்டுக்கிட்டோம், ஒரு மேலே அப்படி மார்க் போட்டுக்கிட்டோம், ரைட்டாக கேட்டுருக்காங்க. அப்புறம் இந்த மேல் மார்க்கு நேராக ஒரு கோடை போகும். அப்புறம் இங்கேருந்து ஒரு 8 இன்ச்சு இறக்கிறோம், ஒரு 8.5 இன்ச்சு இறக்கலாம். 8.5 இன்ச்சு இறக்கி மார்க் போட்டுக்கிறோம். கழுத்து ஒரு 2.5 வச்சுக்கிறோம். 2.5 வச்சோம்னா அதுக்கு மேலே பிடிக்கிறோம் இல்லைங்க, அதில் கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு வச்சா ஒரு 2.75 வந்துடும். 2.5 வைக்கிறோம். புதுசு தைக்கும் போது 2.75 வரும். 2.75 வரும், ஒரு 5.5 இன்ச்சு வந்துடும், போதுமானது தான். இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு வைக்கிறோம். 3 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம். 3 இன்ச்சுங்கிறது கொஞ்சம் 2.5 கூட வச்சுக்கலாம். இப்போ 40 இன்ச்சு 40 4ஆக பிரித்தா 10, 20, 30, 40ங்க. பாருங்க, 40 இன்ச்சுனா பேக் கட்டு வந்து 20 வரும். 20, 20, 40 பேக் கட்டு. அப்போ அந்த 20ல் பாதி 10, 40 வந்து 4ஆக பிரிக்கணும். 10, 20, 30, 40 4 பாகமாக சேர்ந்தோம்னா உங்களுக்கு 10, 20, 30, 40 வரும். சரிங்களா? அப்போ பேக் பகுதி வந்து 10 இன்ச்சு தான் வைக்கிறோம். இங்கே ஒரு 10, இந்த இதில் ஒரு 10, மொத்தம் இது வந்து 10, 10, 20 வந்துடும். சரிங்களா? 10 இன்ச்சு வச்சிட்டோம், மார்க் போட்டோம். அதுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச்சு பிடிச்சது மார்க் போட்டோம். இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக இருக்கிற மாதிரி வச்சு ஒரு மார்க்கு போடுங்க. இப்படி வச்சு நான் வந்து அட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எதாவது ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஸ்கேலையும் வச்சு போட்டுருங்க. அப்புறம் இங்கேருந்து ஒரு 4.5 வச்சுக்கலாம், ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க்கை போடுறோம். அப்புறம் அதுக்கு ஒரு அட்டை வச்சுருக்கேன். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் வெட்டிக்கலாம். அப்படியே வெட்டிட்டோம். ஒரு வெயிட் வச்சுக்கிறோம். வெயிட் வச்சிட்டோம்னா வெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு அப்படி திருப்பிக்கிறோம். வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி தைக்கிறோம். இதை இப்படி கட் பண்ணுறோம். மெதுவாக கட் பண்ணுறோம். அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு மார்க் கூட 2வது மார்க்கில் இப்படி வச்சு நேராக வெட்டிக்கிறோம். பேக் தட்டு வெட்டியாச்சு. சரிங்களா? இந்த அர்க்காட்டிங்க பண்ணிக்கிறோம். இது எதுக்குன்னா பட்டிக்காக பேக் ரவுண்டு இது வெட்டிக்கிறோம்.
இங்கே வந்து நம்ம வந்து கை ஆம்கோல் அளந்தோம்னா 7.5 இன்ச்சு வருது. சரிங்களா? பத்தலைன்னா நம்ம வெட்டிக்கலாம். ஒரு கை வெட்டுறோம். கை வந்து நான் கொஞ்சம் வளர்த்தியே வச்சுக்கிறேன். உங்களுக்கு பிசர் இப்படி வச்சு வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு பிசரை கொஞ்சம் வெட்டிக்கிறோம். வெட்டிக்கிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் போட்டுக்கிறோம். கை நீளம் நம்ம ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கிறோம். உங்களுக்கு ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஆனால் அதுமாதிரி பிடிச்சது குதிரை எடை விட்டுருக்கு, எக்ஸ்ட்ரா விட்டுருக்கு. அப்புறம் இங்கே வந்து ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கிறோம். கை லூஸ் 6. இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கிறோம். 3 2.5 கூட வைக்கலாம். இங்கேருந்து ஒரு 6ங்கிறப்ப இங்கே ஒரு 7 வச்சுக்கலாம். சரிங்களா? 6 இந்த இடத்துல 7, அப்புறம் இங்கே 8 கரெக்ட். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி வெட்டிக்கலாம். வெட்டுறதுக்கு மார்க் போடணும்ல. இங்கேருந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே ரவுண்ட் ஷேப்பு மார்க் போட்டுக்கிறோம். அப்புறம் இங்கே கவர் தட்டு எடுக்கிறோம். இப்போ வந்து இங்கே இந்த இடத்துல களவு கை முன்னாடி கை வந்து 6 இன்ச்சு, இந்த இடத்துல ஒரு 7 இன்ச்சு, இங்கே 8 இன்ச்சு வந்துருக்குங்களா? காட்டுங்களா? 40 இன்ச்சு ப்ளவுஸுக்கு முன்ன பின்ன 40. கொஞ்சம் லூஸாக தான் நம்ம டக் பண்ணிக்கலாங்க. டக் பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா வச்சுக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் டக் பிடிச்சிக்கலாம் தைச்சதுக்கப்புறம். இப்போ வந்து பேக் தட்டு வந்து இது வந்து ஒரு 12.5 இன்ச்சு வைக்கிறோம். இந்த இடத்துல இருந்து இதை கழிச்சிக்கிறோம். இது குதிரை பிடிக்கிறத கழிச்சிட்டு அப்படியே ஒரு 12.5 இன்ச்சு வைக்கிறோம். வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் போடுறோம். போட்டுட்டு இந்த நேருக்கு அப்படியே மடக்கிக்கிறோம். 12.5 வச்சு மடக்கிக்கிறோம். மடக்கிட்டு இந்த பீஸை வந்து நம்ம இப்படி போட்டால் ஸ்ட்ரெயிட் கட்டிங் வரும். நம்ம கிராஸ் கட்டிங் போடுறோம்னா இப்படி போட்டுக்கிறோம். கிராஸாக போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு இப்படி வெயிட்டை வைக்கிறோம். வச்சுக்கிட்டு இந்த நேருக்கு அப்படியே வெட்டுறோம். வெட்டி எடுத்துக்கோமா? அப்படியே வெயிட் வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு நவராது. அப்புறம் இந்த இடத்துல இப்படி நேராக கொஞ்சம் தூரம் வெட்டிக்கிறோம். அப்புறம் இந்த இதில் வந்துங்க அப்படியே இதை வச்சு நம்ம வந்து இப்படி வெட்டிக்கிறோம். சரிங்களா? இங்கே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கீழே வர ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வெட்டிக்கிறோம். இந்த மாதிரி அது எதுக்குன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்காக அப்புறம் இந்த ஸ்னேருக்கு இப்படி வெட்டுறோம். வெட்டிட்டோமா? வெயிட் மட்டும் வச்சோம்னா நம்ம பாட்டுக்கு அப்படி சுற்றி வெட்டிக்கிட்டே இருக்கலாம். நவராது. அப்போ இந்த நேருக்கு இப்படி வெட்டுறோம். இந்த வெயிட் இல்லைன்னா நவுந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் வந்துச்சா? உங்களுக்கு ஏதோ வேணும்னா மார்க் பண்ணி கூட வெட்டுங்க. அப்படி சரியா?